மறு அறிவித்தல் வரை ராகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்துக்குள் ஊரடங்கு சட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலகத்தின் பின்னர் இந்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மகர சிறைச்சாலைக்குள் இன்றைய தினம் மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மோதலை அடுத்து கைதிகள் 7 பேர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு கைதி மரணமடைந்திருக்கின்றார். 6 கைதிகள் தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ராகம வைத்தியசாலையிலிருந்து வெளியான தகவல்கள் இந்த தகவல்கள். அதே நேரம் போலீஸ் தரப்பும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். மகர சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு தற்பொழுது விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினருடைய துணையுடன் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று அங்கு உலங்கு வானூர்தி பாதுகாப்பு பணியில் இருக்கின்றது. விசேட விமானப்படையினுடைய ட்ரோன் பாதுகாப்பு பணிகளில் தீவிரமாக இருக்கின்றது. அதே நேரம் மகர சிறைச்சாலைக்கு வெளியில் இருந்த சிறை காவலர்கள் மற்றும் போலீசார் இராணுவத்தினருடன் கைதிகளை பார்வையிடுவதற்காக வந்திருந்த அவர்களுடைய உறவினர்களுக்கு இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முருகல் ஒரு கட்டத்திலும் கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இராணுவத்திற்கும் இடையில் ஒரு வன்முறையாக வெடித்திருக்கின்றது. அந்த நேரத்தில் பார்வையிட வந்தவர்களினால் கல்கள் மூலம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் போலீசாரும் சிறை காவலர்களும். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ராகம பிரதேச போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட அனைத்து பிரதேசங்களிலும் போலீஸ் ஊரடங்கு சட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. கைதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையில் இன்றைய தினம் மதியமளவில் மோதல் நிலைமை ஏற்பட்டதாகவும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் அந்த மோதல் இடைநிறுத்தப்பட்டதாகவும் பின்னர் மீண்டும் மோதல் ஒன்று வெடித்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்த மோதலுக்கு என்ன காரணம் என்பது இதுவரை வெளியாகவில்லை. அதனைத் தொடர்ந்து சிறை காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக சிறை காவலர்களுடைய அலுவலகங்கள் கொளுத்தி எரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மகர சிறைச்சாலைக்குள் ஒரு புகை மண்டலம் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அதே நேரம் அங்கு கைதிகள் எழுந்து நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பில் சரியான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சிறை கைதிகளை பாதுகாக்கின்ற குழுவினர் கூறியிருக்கின்றார்கள். அங்கு மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் சிறை காவலர்களால் சிறை கைதிகள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். மனித உரிமை ஆணைக்குழு அங்கு உடனடியாக சென்று அங்கு என்ன நிலவரம் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று சிறை கைதிகளை பாதுகாக்கின்ற குழுவினர் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார்கள். தற்சமயம் சிறைக்கில் அதிகளவான கைதிகள் இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகளுக்குள் கைதிகளினுடைய எண்ணிக்கை என்பது மிக அதிகளவாக இருப்பதனால்தான் தொடர்ச்சியாக சிறை கலவரங்கள் இடம்பெறுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது. ඒකයි කෑ ගහලා අඬන්නේ. උත්ත බලපෑදිය ගහලා බෙන්නන්න උත්ත. එදිගේ ගඳ එනවා. Thank you.
இலங்கையினுடைய என்பிபி அரசாங்கம் என்பது சிறைச்சாலைக்குள் படுகொலை செய்யப்படுவது என்பது அரசாங்கம் மேற்கொள்ளுகின்ற படுகொலைகள் என்று கடந்த காலங்களில் கூறி வந்தது. தற்பொழுது இவர்களுடைய ஆட்சியினுள் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தின் பொழுது 22 கைதிகள் மரணமடைந்தார்கள். 10க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் அந்த இடத்தில் மரணமடைந்தார்கள். அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டாலும் தேசிய பாதுகாப்பு என்று சொல்லி அங்கு நீதிமன்றத்தில் எவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது, எவ்வாறான சாட்சியங்கள் கூறப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் வெளியாகாமல் இருக்கின்றது. நீதி அமைச்சர் இந்த விடயத்துக்கு தான் பொறுப்பு என்று கூறியிருந்தார். எனினும் அவருடைய பொறுப்பு என்பது என்ன என்பது தொடர்பில் சரியான விவரங்கள் வெளியாகவில்லை. அதே நேரம் எதிர்க்கட்சியினால் நீதி அமைச்சர் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை எதிர்கொண்டிருந்தார். எனினும் என்பிபி அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்ற காரணத்தினால் வெற்றியடைந்திருந்தார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தோல்வியடைய வைத்திருந்தார்கள். மிக குறுகிய காலத்துக்குள் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் இடம்பெற்று அதற்கான பொறுப்பு கூறல் முழுமையடைய முன்னர் மீண்டும் மகர சிறையில் மீண்டும் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சிறை கைதி மரணமடைந்திருக்கிறார் என்பதை போலீசார் இதுவரை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனினும் அந்த கைதிகளுடைய மரண எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அடிப்படையில் தான் சிறை கைதிகளை பாதுகாக்கின்ற குழுவினர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றன. மனித உரிமைகள் ஜனநாயக சூழல்கள் தொடர்பில் இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவராக இருந்த அம்பிகா சத்மநாதன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கையினுடைய தற்கால மனித உரிமைகள் ஜனநாயக சூழல் தொடர்பிலான கேள்விகள் என்பன பொது அபிப்பிராயம் என்ற ரீதியில் மேலெழுகின்றது. நேற்றைய தினம்தான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் முன்னாள் போலீஸ் மா அதிபர், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் மகர சிறைச்சாலையில் மீண்டும் ஒரு கலவரம் இடம்பெறுவதான செய்திகள் வெளியாகின்றது. இதற்கு முன்னரும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னரான கொரோனா கால பகுதியில் மகர சிறைச்சாலையில் ஒரு கலகம் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் அப்பொழுது 11 சிறை கைதிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று மீண்டும் மகர சிறையில் ஒரு கலவரம் இடம்பெற்றதாக தான் தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சிறைச்சாலை கலவரங்களுக்கு யார் பொறுப்பெடுப்பது? தற்பொழுது அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு மோதலாகத்தான் வர்ணிக்கின்றது, அப்படித்தான் கூறிக்கொள்ளுகின்றது. எனினும் சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளுக்கு யார் பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் அப்டேட்டுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். Oh, betul lagi. Dia cari lagi nak kalau lagi lagi. Kalau mau dia, update aja.
තියාගන්න කාටවත් තුවාල නෑ. තුවාල වෙලා තිබ්බේ 4 දෙනාටයි. 4 දෙනාම හොස්පිටල් ඇරියා. ඒකත් මේ ඇතුලේ කට්ටිය මේ නිකන් අනගෙන කරගෙන විතරයි. වෙන මොනවත් වෙඩි තියලා අරේ මේ වෙලා නෙමෙයි. හරිද? ඇතුලේ කට්ටිය මොකුත් කරලා නෑ. මොකුත් කාටවත් කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. තේරුණාද? මයිත් ඕගොල්ලෝ කලබල වෙන්න අවශ්‍ය නෑ. කිසිම කෙනෙක්ට ප්‍රශ්නයක් නෑ. තුවාල වෙච්ච 4 දෙනා හොස්පිටල් ඇරියා. වාට් ඔක්කොම වහලා නෑ. වාට් භාගයක් පරදින කාටවත් කරදරයක් නෑ. වාට් ඔක්කොම මේගොල්ලෝ අර කුස්සියටයි අපේ බ්‍රාන්ච් එකටයි ගිනි තියලා නැත්නම් ඕගොල්ලෝ කොහොමද ගිනි තියලා නෙමෙයි. වාට් වල කාටවත් ප්‍රශ්නයක් නැහැ.